வடக்கனை தானே கேவலப்படுத்திக்கிட்டா. இப்பெல்லாம் வடக்க மேல எனக்கு பெருத்த மரியாதை. டெல்லி ஜந்தர் மந்தரை பார்த்துட்டு இவர் சொல்றாரு, ஐயா நீங்க ஐயா மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர், ஜனநாயக படத்தை நடிச்ச ஐயா மரியாதைக்குரிய முதலமைச்சர், ஜனநாயகத்தை கூட இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர், நீங்க தானே அனிதா மரணத்துக்கு வந்தீங்க. சரிங்க, நீட்டை ஒழிக்க முடியல, நீட்டை தடுக்க முடியல, என்ன நடவடிக்கை? வாட் இஸ் யுவர் ஆல்டர்னேட்டிவ் ஆக்ஷன்? என்னடா அதுக்கு மாற்று நடவடிக்கை? போடுற சட்டத்தை என்னது? நீட்டில தேர்வான அத்தனை சீட்டும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும்தான். போடுற சட்டத்தை அதுக்கு நெஞ்சில மாஞ்சா வேணும். சீமானம் தம்பிக்கு தான் இருக்கு, தங்கச்சிக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. போட்டு சட்டம் போடுவாரா? இல்ல அவனாவது பிஜேபியை எதுக்குறேன்னு பேசிட்டு திராவிட மாடல அவனை கூஜா தூக்குனான். இவன் பேசாமையே தூக்குறான். எந்த வேறுபாடு இல்லை, ஒரே இது. அவனாவது பாஜகன்னு வாசல உச்சாரிச்சான். இவன் பன்னீர்செல்வம் பாபநாசன் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாவனா வருது பாஜகன்னு பயம். இந்த நொடி வரைக்கும் பேசல. தற்கூரியோட தலைநகரமா இருக்கு சட்டமன்றம். எப்பேற்பட்ட சட்டமன்றம், யாரெல்லாம் உரையாற்றிய சட்டமன்றம், எவ்வளவு கண்ணியமான சட்டமன்றம். ஊதாரிகளால் நிரம்பி இருக்கிறது. யார் காரணம்? மக்கள் காரணம். நாங்கள் சத்தியத்தை பேசினோம், உறக்க பேசினோம், உண்மையை பேசினோம், ஊர் முழுக்க பேசினோம். உங்கள் எல்லோரையும் சந்தித்தோம். எல்லாரும் பிரச்சனையும் எங்கள் பிரச்சனையாக நாங்கள் பார்த்தோம். எங்களை ஒருவன் பறையன் என்றால் ஆம், நாம் தமிழர் அத்தனை பேர் நாங்கள் பறையர்கள். எங்களை ஒரு தேவர் என்றால் ஆம், நாங்கள் தேவர்கள். நாடார நாங்கள் நாடார்கள். முஸ்லிம் ஆம், எல்லாவற்றையும் கலந்த இனத்தை மொழியும் தூக்கி பிடித்து நிலத்துக்கு பாதுகாவலனா நாங்கள் வந்தோம். எங்களை நிராகரித்து விட்டீர்கள். அதுக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க.